ஒருவன் எல்லாவற்றையுமே கடவுளாக நினைத்து பார்த்தான். ஏனென்றால் அவ்வளவு பக்தி, கடவுள் என்றாலே அவ்வளவு பக்தி, அவ்வளவு பாசம். மலையை பார்த்தான், இமயமலையை பார்த்தான், கைலாய மலையை பார்த்தான், பர்வதமலையை பார்த்தான், திருவண்ணாமலையை பார்த்தான். எல்லாவற்றிலுமே கடவுள் இருக்கிறார் என்று நினைத்தான். மரத்தை பார்த்தான், வேப்ப மரத்தை பார்த்தான், அரச மரத்தை பார்த்தான். எல்லாவற்றிலுமே கடவுள் இருக்கிறான் என்று அவன் நினைத்தான். ஆற்றுக்கு போனான். இது பொன்னி நதி, இது காவிரி நதி, இது வைகை நதி, இதெல்லாம் தண்ணீர் ஓடுகிறதே, கடவுள்தான். எல்லா நதியையுமே கடவுளாக நினைத்தான். சமுத்திரத்திற்கு போனான். அங்கே மீன்கள் இருந்தது, நண்டுகள் இருந்தது, பாம்புகள் இருந்தது. கடவுளே இந்த சமுத்திரத்தை கொண்டு வந்தான் என்று நினைத்தான். வானத்தை பார்த்தான், இந்த நட்சத்திரங்களை பார்த்தான், நிலவை பார்த்தான், சூரியனை பார்த்தான். எல்லாமே கடவுள் வடிவமாகத்தான் அவனுக்கு தெரிந்தது. எதை பார்த்தாலும், எந்த பொருளை பார்த்தாலும், கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், பொன்னாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே அவன் கடவுளாகவே பார்த்தான். அவன் கண்களில் காட்சி கடவுள் மட்டுமே. ஆனால் ஒன்றை மறந்துவிட்டான். தனக்குள் இருக்கின்ற அந்த கடவுளை இவன் மறந்துவிட்டான். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்தான். தனக்குள் என்ன இருக்கிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ள மறந்துவிட்டான். அவன் பக்தி அவன் கண்ணை மறைத்துவிட்டது. தனக்குள் என்ன இருக்கிறது, எவன் ஒருவன் அறியாமல் இருக்கிறானோ அவன் குருடனுக்கு சமம் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். எனவே நீ எதை வேண்டுமானாலும் கடவுளாக கருது, தவறே இல்லை. ஆனால் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நீ மறக்காதே, மறுக்காதே என்று சொல்லி இந்த காலை பதிவை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன்.